வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் பிரியமான சகி ஏஎஸ். எல்லார் வாழ்க்கையும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நேற்று பார்ட் 5 பார்த்தோம். பார்ட் 5ல் தன்னோட பழைய விஷயங்களை தாரா தன்னோட நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள ஸ்கை மேலே தூக்கிட்டு போனார். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்ட் 6ல் பார்க்க போகிறோம். ஸ்கை தாராவை மேலே தூக்கிக்கிட்டு போனார் தாராவோட ரூமுக்கு. கவி அவளோட எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தான். ஸ்வீட்டி ரொம்ப பயந்துட்டான். தாராவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து சொல்கிறேன்னு கவி சொன்னான். பார்ப்பை இந்த விஷயம் கேட்டு அவரும் உடனே வந்தார். என்னாச்சு, ஏன் திடீர்னு அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும். ஸ்வீட்டி எமர்ஜென்சி டீமை வேணால் உடனே வர சொல்லவா? எனக்கு கவி வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். பார்ப்பை தாராவோட ரிப்போர்ட்டை அவனும் வாங்கி பார்த்தான். பார்ப்பையும் கவியும் கொஞ்ச நேரம் தனியாக பேசிக்கிட்டாங்க. எமர்ஜென்சி கிட்லேருந்து ஊசி எடுத்து போட்டு விட்டாங்க. ஸ்கை, மில்க், ஸ்வீட்டி 3 பேரும் ரூமுக்கு வெளியில் காத்துட்டு இருந்தாங்க. வெளியில் வந்த கவி சொன்னான், தாராவோட இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்கு. உடல் அளவிலும் மன அளவிலும் அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அதிக ரெஸ்ட்டு தேவை. மைண்ட் ரிலாக்ஸ் ரொம்ப முக்கியம். மனசில் அதிகமாக போட்டு எல்லா விஷயத்தையும் அழுத்துறது இது ஒரு காரணமாக இருக்கலாம். அவள் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் அவள் எல்லாத்துக்கும் நல்லது. நிறைய நேரம் அவங்க ரெஸ்ட் ரொம்ப தேவை. அதே நேரம் ரிலாக்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்க எப்பவுமே ரிலாக்ஸாக இருக்கணும். இப்போ அவள் ரொம்ப சீரியஸ்னு சொல்ல முடியாது, அவளை அப்படியே விடவும் முடியாது. எப்போவுமே ஒரு கண்காணிப்பு அவளுக்கு ரொம்ப முக்கியம். யாருடைய பார்வையிலாச்சும் அவள் இருந்தே ஆகணும். தொடர்ந்து 3 மாதம் மாத்திரை கண்டிப்பாக எடுக்கணும். மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும். நல்ல சூழலோட அவள் இருந்தால் அவள் கொஞ்சம் பெட்டர் ஆவா. ஸ்வீட்டி, அதனால தான் அவளை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவ்வளவா யாரு கூடவே பேச மாட்டாள். அவள் உண்டு, அவள் வேலை உண்டு. எப்போ பாரு அந்த ரூமுக்குள்ளே தான் இருப்பாள். ஏதாச்சும் சீரியஸ் டைரக்ட் பண்ணுனா மட்டும்தான் அவள் அந்த வீட்டை விட்டு வெளியில் போவாள். எல்லா வேலையும் கவின் பார்த்துப்பாரு. அவள் கூட போயிருப்பாள், அவ்வளவுதான். ஒர்க்கை தாண்டி வேறு எதுவுமே அவள் உலகத்தில் அவளுக்கு எதுவுமே பண்ணிக்கல. அவளும் ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்தை அவளே சுருக்கிக்கிட்டா. அவள் யார் கூடயும் அவள் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதிகமாக பேச்சையில் நண்பர்னு சொல்ல போனால் நான் மட்டும்தான். மற்றபடி யார் கூடயும் அவள் கான்டாக்ட்லே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பார்ப்பை, நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் நம்மக்கிட்ட இருக்குது. ஏதாச்சும்னா உடனே நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம். கவி ஃபேமஸ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ கவலைப்படாதீங்க, எல்லாமே பார்த்துக்கலாம். மில்க், உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் என்னோடய ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாரு சொல்லிட்டு கவியும் பார்ப்பையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. ஒரே இடத்துலேருந்து தான் யாருக்கும் தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். கவி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினச்சேன். அடப்பாவி, இதெல்லாமாடா அப்புறம் சொல்லுவீங்க அப்படின்னு மில்க் கேட்டார். தாரா ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்ல ரெஸ்ட், நல்ல சூழல் பாதி வியாதி குணப்படுத்தும். கவி, நல்ல ஃபுட் கொடுக்கணும் ஸ்வீட்டி, ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். தாரா 3 மணி நேரம் கழிச்சு கண் திறந்து பார்த்தான். பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தார் ஸ்கை. நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் இல்லை தாரா. நேற்று மாத்திரை எடுத்துக்கிட்டே? ஆமாம், நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஏன் இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்து? சரி, இனி நான் சரியாக மாத்திரை போட்டுக்கிறேன். ப்ராமிஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக மாத்திரை போட்டுக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க மில்க். மில்க்கும் கவியும் வந்து பார்த்தாங்க. எப்படி இருக்க தாரா? நல்லா இருக்கேன். எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்கள், ஸ்கை என்னை விட்டு போகாமல் கூட உட்காந்துட்ருக்காரு. மில்க், மாத்திரை எடுத்துக்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி சரியாகும்? கவி, 3 மாதம் கண்டிப்பாக மாத்திரை போட்டு தான் ஆகணும். போட்டேன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். தாரா, நான் ஒன்றும் வியாதி பிடிச்சவளை, கண்டிப்பாக போகிறேன், விடுங்க. என் மேலே யாரும் அக்கறையும் அன்பும் அதிகமாக வைக்காதீங்க. மில்க், உன் மேலே யாரெல்லாம் அக்கறை வைக்கிறோம்? உன் மேலெல்லாம் உடம்புக்கு ஒன்றும் சரியில்லாமல் போச்சுன்னா
அப்புறம் எப்படி நம்ம டீம் ஜெயிக்கும்? அதனால தான் நான் சொன்னேன். அதானே பார்த்தேன், நீ கூட என் மேலே அக்கறையாக இருக்கும்னு நினச்சிட்டேன். போது தப்பாக ஒரு செகண்ட் யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். தாரா, எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போச்சா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு? கவி, நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லலை. உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தாரா, ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் கீழேயே வரமாட்டேன் பாரு. அப்படி யாருக்கும் தெரியாது, நீ கவலைப்படாமல் வா. என்னுடைய கஷ்டம் என்னுடைய போகட்டும். அடுத்தவங்களோட ஆறுதலும் அக்கறையும் எனக்கு என்றைக்குமே தேவையில்லை. நான் வீக்காக இருக்கேன்னு நினைக்கிறது எனக்கு பிடிக்காது. சரி, உனக்கு சாப்பாடு கொண்டு வரட்டுமான்னு ஸ்கை கேட்டார். வேண்டாம், நம்ம கீழே போய் எல்லாரும் சாப்பிடலாம் ஒன்றான்னு சொன்னான். மில்க், இப்போ திட்டினா அப்புறம் சாப்பிட வர அப்படின்னு கேட்டேன். நான் எங்கே திட்டினேன்? எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்னு மாற்றி மாற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்கை அவளோட மாத்திரை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கீழே இறங்கி போனாங்க. ஸ்வீட்டி பரவாயில்லையான்னு கேட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன் டார்லிங். தாரா, என்னுடைய செடிக்கு போய் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் எல்லாம் ஊற்றிட்டீங்களான்னு கேட்டேன். நான் உனக்கு சேர்த்து ஊற்றிட்டேன்னு ஸ்கை சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னான் ஸ்வீட்டி. எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்தாங்க 10 பேரும். மில்க், நீ ஏன் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற தாரா அப்படின்னு கேட்டார். எனக்கு இந்தியன் ஃபுட்டு தான் பிடிக்கும், அதுவும் செட்டிநாடு ஃபுட்டு தான் பிடிக்கும். நான் அப்படியே சாப்பிட்டு வளர்ந்துட்டேன். இந்த சாப்பாடெல்லாம் பழக கொஞ்சம் நாளாகும் இல்லையா? ஸ்கையும் பக்கத்தில் இருந்தார். இதை கேட்டுட்டு, அதுதான் என்னால் சாப்பிட முடியலன்னு தாரா சொன்னான். ஸ்கை, நீ சொன்னால் இந்தியன் ஃபுட்டு செஞ்சு தருவாங்கல்ல அப்படின்னு கேட்டார். தாரா, எனக்காக மட்டும் செய்யணும், கஷ்டப்படுத்த வேண்டாம்தான். விடுங்க, சாப்பிட்டு பழகிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். மில்க் போய் தாராவுக்காக தனியாக சாப்பாடு கொண்டு வந்தான். தாரா, எனக்காக ஏன் கஷ்டப்படுற? என் மேல் இவ்வளோ அக்கறை காமிக்காத. மில்க், நீ என்னோட ஃப்ரெண்டு மறந்துட்டியா அப்படின்னு கேட்டார். எல்லாரும் கூப்பிட்றாங்க, வாங்க போகலான்னு கவி சொன்னான். கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தாராவும், இந்த மாதிரி நிறையா கேம் நான் காலேஜ் படிக்கும் போதே விளையாண்டுருக்கேன் சொன்னான். ஸ்கை, நீங்கள் எப்போவுமே எதை அக்செப்ட் பண்ணுவீங்க, ட்ரூத்தா டேரான்னு கேட்டா. அதுக்கு தாரா, நான் இப்போவும் ட்ரூத்து தான் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொன்னார். ஒன்றா உட்காந்து இருந்தாங்க. பவுல் ஃபுல்லாக நிறைய சீட்டு இருந்தது. பக்கத்தில் ஒரு பாட்டில். ஸ்வீட்டியும் கேமராமேனும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்வீட்டி பவுலில் உள்ள ஒவ்வொரு சீட்டையும் ஒவ்வொரு தர வந்து எடுக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் சுசி தான் ஃபஸ்ட்டு சீட் எடுத்தாங்க. எல்லாரும் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. அதில் என்ன வந்துச்சுன்னா, யாருக்கும் சொல்லாத ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு சுசி வந்து டேரை சூஸ் பண்ணாங்க. ஒரு பாட்டில் ஹாட் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடித்தாங்க. ரெண்டாவதாக அவருக்கு வந்து சாங் பாட அவர் ரொம்ப அழகாக பாடினார். எல்லாரும் கை தட்டினாங்க. மூணாவதாக காசுமி ஒருத்தர் கூட ஃப்ளோட் பண்ணணும்னு வந்தது. காசுமி ஸ்கையை ட்ரை பண்ணாங்க. ஒரே காமெடியாக போச்சு. ஸ்கையே வைக்கப்பட்டார். கவிக்கு பொறாமை. மில்க்கும் தாராவும் கவியை பார்த்து வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. நாலாவதாக ரோஸ் அவங்களோட நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லணும்னு அவங்க டேரை சூஸ் பண்ணாங்க. அவங்களும் ஒரு பாட்டில் ஹாட் ட்ரிங்க்ஸை குடித்தாங்க. அஞ்சாவதாக நிக்கோல். இன்றைக்கி ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. யாரை சொல்லுவீங்க? அதுவும் இங்கே உள்ள ஒருத்தருக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணுன்னா யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நிக்கோல், நான் கவியை சூஸ் பண்ணுவேன்னு சொன்னார். ஒரே ஷாக் ஆகிடுச்சு கவிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாரும் பயங்கரமாக கத்திட்டாங்க. மில்க்குக்கும் தாராவுக்கும் ஒரே சிரிப்பு. கவி என்ன சொல்கிறது தெரியாமல் முழிச்சிட்டு அவரையே பார்த்துட்டு இருந்தான். கவி தான் முகத்தை தாராவோட கையை வச்சு மறைச்சிக்கிட்டான். அங்கே உள்ளவங்க எல்லாம் கவின்னு சிரிச்சாங்க. ஆறாவதா மில்க் டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிருந்துச்சு, ஆடணும்னு வந்துச்சு. மில்க் நல்லாவே நடனம் ஆடினார். டே மச்சி, நீ சூப்பராக டான்ஸ் ஆடுறா அப்படின்னு தாராவும் கவியும் சொன்னாங்க. ஏழாவதாக தாரா, உங்களோட க்ரஷ் யாருன்னு சொல்லணும்னு வந்துச்சு. இங்கே உள்ளவங்கள ஒருத்தர் பெயரை தான் சொல்லணும். இங்கே உள்ளவங்கள யாரை உங்கள் க்ரஷ்ஷாக சூஸ் பண்ணுவீங்கன்னு அவளுக்கு வந்தது. தாரா, இது என்னடா சத்திய சோதனை. எல்லாரும் தாராவை பார்த்தாங்க. அவள் மௌனமாக இருந்தா. எல்லாரும் ட்ரூத் ஆர் டேர்னு சொல்லி கேட்டாங்க. தாரா ட்ரூத்னு சொன்னா. நேம் சொல்கிறதுக்குள்ளே ரூத் மேம் ஃபோன் வந்திருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தான்.
இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு உடனே போயிட்டா. எல்லாரும் இது தப்புன்னு சொல்லிட்டு நீ ஓகே சொல்லிட்டு தான் யாருன்னு சொல்லிட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. ஆனால் அது முடிகிற வரைக்கும் வரவே இல்லை. ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தா. ஸ்கை மேலே வந்தார். பாதியிலேயே வந்துட்ட அப்படின்னு கேட்டார். யார் ஃபோனில் கேட்டார். ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு பர்த்டே அதான். ஓகே ஓகே பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். ஸ்வீட்டு, மில்க், கவி ஆஃப் காஸ்மி எல்லாரும் வந்தாங்க. பதில் சொல்லுன்னு தாராவை பார்த்து சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, கேம் முடிஞ்சிருச்சு, அப்புறமே சொல்லணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை, சொல்லித்தான் ஆகணும் எல்லாரும் சொன்னாங்க. தாரா, சரி நான் சொல்கிறேன். என்னோட ஃபஸ்ட்டு க்ரஷ், ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே க்ரஷ் தான், ஒருத்தர் தான் இருக்கார். அவரும் இங்கே உள்ள ஒருத்தர் தான். அது மட்டும்தான் நான் சொல்லுவேன், பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு. வேணும்னா ஒரு குழு தரேன், அவர் என்னை விட பெரியவங்கன்னு சொல்லிட்டாங்க. கவி, நீ பொய் சொல்கிற, நீ தப்பு பண்ணுற, ஒழுங்காக உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்ன. நோனும் நான்லாம் சொல்ல மாட்டேன், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒருத்தர் இருக்காங்க அதை மட்டும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். உடனே தாரா உள்ளே போய் கதவையும் சாத்திக்கிட்டான். கதவை தட்டி தட்டி சோர்ந்து போயிட்டான். எல்லாரும் கீழே வந்துட்டான். இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, யாரா இருக்கும் அப்படின்னு. கவி, பார்ப்பை, ஸ்கை, நிக்கோல், மில்க் இவங்க 4 பேரில் ஒருத்தராக தான் இருக்கும். ஏன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தா, ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ரொம்ப சாதாரணம் போல். ஒவ்வொருத்தராக போய் படுக்க போயிட்டாங்க. மில்க்கும் கவியும் பேசிகிட்டு இருந்தாங்க. வாடா போய் தூங்கலான்னு கூப்பிட. கவி, நீ போய் தூங்கு, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே, ஓவராக குடிச்சிருக்க, பார்த்து போகணும் சொல்லிட்டு மில்க்கு தூங்க போயிட்டான். கவி நடந்துக்கிட்டே ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். குடிபெயரையில் தள்ளாடி விழும்போது தான் நிக்கோல் வந்து அவரை பிடிச்சான். ஒருத்தரோட கண்ணு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த மங்கலான வெளிச்சத்தில் கவி ரொம்ப அழகாகவே இருந்தான். பார்வை நிமிடங்களாக நீண்டது. கவி சுயநினைவுக்கு வரும் வரைக்கும் அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கவி சுயநினைவுக்கு வந்து சாரி அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். பதட்டமாக சொன்னான். நிக்கோல், ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா இல்லை கேட்கணுமான்னு கேட்டார். ஒன்றும் இல்லை அப்படின்னு கவி சொன்னான். நிக்கோல் வந்து திரும்பி நடக்கும்போது ஏன் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு கவிக்கணும். நிக்கோல் அவர் அங்கே விட்டுட்டு திரும்பி போகும்போது ஏன் என்ன இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். நிக்கோல், இந்த மாதிரி நான் சொன்னேன் கிண்டலாக கேட்டான். கவி மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு லைட்டாக மண்டையை சொரிஞ்சு, அது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்களா, அத்தனை பேர் இருக்கும்போது அதான் ஏன்னு கேட்டேன். அதுவும் எல்லாரும் இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் பிடிக்கும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், அதனால தான் உன் பேர் சொன்னேன் அப்படி சொன்னான். கவி, விளையாடாதீங்க, எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா. நிக்கோல், நான் விளையாட்டாகவும் சொல்லலை, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப நாளாக உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னோட கண்ட்ரிக்கு உன்னை பார்க்க அடிக்கடி வருவேன், ஆனால் உன் கூட பேசினதில்லை. நீ நடித்த எல்லா சீரீஸும் நான் பார்த்துருக்கேன், க்யூட்டாக இருக்கு. ஒரு தடவை பேஷண்ட்டாக கூட நான் வந்திருக்கேன். அப்போது என்கிட்ட நீ ரொம்ப கனிவாக பேசின. டாக்டர், ஒரு ஆக்டர் அந்த மாதிரி எந்த ஒரு திமிரும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எளிமையாக என்கிட்ட இனிமையாக பேசினேன். நீ வரேன்னு தெரிஞ்சனால தான் நான் இங்கே வர ஒத்துக்கிட்டேன் வந்தேன். யோசிச்சு பதில் சொல்லு. ஐ லைக் யூ. உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சாலும் ஓகே சொல்லு, பிடிக்கலைனாலும் ஓகே சொல்லு. என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் குடிபோதையில் மயங்கி விழுந்துட்டான். நிக்கோல் அவனை அப்படியே தூக்கிக்கிட்டு போய் ரூமில் போனான். கன்னத்தை ஒரு முத்தம் கூட கொடுத்தான். போகும்போது நம்ம கப்பலாக தான் போவோன்னு சொன்னான். உன்னை அந்த காசுமைக்கு விட்டு கொடுக்கவா நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ண சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான். என்னங்க, நம்ம கதையில் புது திருப்பம்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கதையில் புது திருப்பம்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம நாட்டிலையும் சேம் சென்டர் மேரேஜ் நடக்குது.
அந்த விஷயம் அவ்வளோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம கதை மூலமாக கொஞ்சம் எடுத்து சொல்வோமே. அதுதான் லவ் இஸ் லவ். அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் அடுத்த பார்ட். கதைகளின் இளவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.